ஹலோ. அருள்மிகு மாரியம்மன் தேர் விழாவை முன்னிட்டு நவசக்தி நாடக மன்றம் ஊர் பொதுமக்கள் இணைந்து வழங்கும் முத்தான கலைப்படைப்பாக அன்னை ராயன் அவர்களின் கனவுகள் எனும் நாடகம் இனிதே துவங்குகிறது. எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருந்துள்ள அனைத்து பெருவர்களையும் தாய்மார்களையும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்று எனது வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு தனசேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யுவரேகா தனசேகர் திருமதி யுவரேகா தனசேகர் அவர்கள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நஞ்சை ஊத்துக்குழி ஸ்ரீ மகா மாரியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு நவசக்தி நாடக மன்றத்தின் சார்பில் நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்கள் வரும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக திரு லோகநாதன் ஜேசிபி நவீன் ஜேசிபி அவர்களை பேசுமாறு அன்புடன் இருக்கிறேன். சிறப்பாக இந்த நாடக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மதுமக்களுக்கும் எல்லாம் இது கண்டுகளித்து சிறப்பாக வாழ்த்துக்கள். திரு தனசேகர் அவர்களுக்கு முன்னாடி அனுமதிக்கப்படுகிறது. திரு லோகு அவர்களுக்கு முன்னாடி அனுமதிக்கப்படுகிறது. இப்பொழுது திரு ராஜலிங்கம் அவர்கள் உரையாற்றுமாறு அளிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நாடகமன்ற திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த நாடகத்தில் எத்தனையோ கலைஞர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் சில ஊர்களிலே நாடகம் என்பது குறைவாகவே நடக்கிறது. பல 50 ஆண்டுகளாக நடைபெற்ற பக்கத்தில் அருகாமையில் உள்ள காட்டுப்பாளையத்தில் கூட இன்றைய நாடகம் நடைபெற முடியவில்லை. ஏன் என்று கடித்தால், இந்த நாடகத்தை நடிப்பதற்கு நடிகர்கள் இல்லை. நடிகர்கள் இருந்தாலும் கால சூழ்நிலைக்கார பல்வேறு பதவிகளே போய் இந்த நாடகத்தை யாரும் நடத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். இருந்தாலும் இந்த நாடகம் இந்த நஞ்சை ஊத்துக்குழியிலே திரு KP சத்திவேல் மற்றும் நவநீதன் அவர்கள் நினைவாக இந்த நாடகத்தை நவசக்தி நாடகம் என்று துவக்கி இங்கு உள்ள அனைவரும் நாடகத்தை நடத்த வேண்டும் என்று சிறப்போடும் ஆவலோடும் இந்த நாடகத்தை இங்கு சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருப்பதோடு, இந்த நாடகம் என்பது மறைந்த முன்னாள் கலைஞர் மற்றும் MG ராமச்சந்திரன் அவர்களும் இந்த நாடகத்தில் மூலமாகத்தான் முதலமைச்சரானார்கள். திரு MG ராமச்சந்திரன் முதலில் நாடகத்துறையிலே 50 ரூபாய் சம்பளம் வாங்கினார். அந்த 50 ரூபாய்க்கு தன்னுடைய அண்ணன் திரு ராஜலிங்கம் அவர்களுக்கு நஞ்சை ஊத்துக்குழி நவசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அனுமதிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திலே முதலாக MG ராமச்சந்திரன் அவர்கள் 50 ரூபாய் சம்பளம் வாங்கினார். அந்த சம்பளத்திலேயே தன்னுடைய அண்ணன் MG சக்கரபாணி அவர்கள் தன்னுடைய தாய் இடத்திலேயே MG ராமச்சந்திரன் 50 ரூபாய் சம்பளத்தில் வாங்கியிருக்கிறான், என்னவென்று கேள் என்று சொன்னார்களாம். அந்த MG ராமச்சந்திரன் அவர்கள் அந்த 50 ரூபாயிலே தன்னோடு வந்தால் கூட இருந்த தஞ்சையினுடைய மக்களுக்கு 10 ரூபாயும் கூடன் இருந்தவர்களுக்கு 15 ரூபாயும் செலவு செய்துவிட்டு 25 ரூபாய்த்தான் வீடு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாடகம் பல சிக்கல்களை உருவானாலும்
இந்த நாடகம் கிராமப்புறத்திலே வெகு ஊர்களே நடைபெறுவதில்லை. அண்ணன் திரு பாலண்ணன் அவர்களுக்கு தெரியும், எத்தனையோ வசதியுள்ள ஊர்களிலும் நாடகம் நடத்தியிருக்கிறார், வசதி இல்லாமல் ஊர்களிலே நடத்தியிருக்கிறார். ஏன் என்று கேட்டால் இந்த ஊத்துக்குளிலேயே வசதி இல்லாமல் ஊராகத்தான் நாடகம் நடந்தது. மறைந்த திரு ஸ்ரீரங்கராயர் அவர்கள் எத்தனையோ நாடகத்தை இங்கே நடத்தி, அதற்கும் பிற்பாடு மறைந்த வாய்மேடு தங்கவேல் அவர்கள் நினைவு கூறாத இருக்க முடியாது. அந்த நாடகத்திற்காக தன்னுடைய குடும்பம் எதையுமே மறந்து 20 நாளைக்கு பிற்பாடு தெரியும். எனக்கு வயது குறைவு, எங்களுடைய களத்தில் தான் நாடகம் ரெகுலேஷன் நடக்கும். நாடகம் முடிந்த பின்னரும் நாடகத்தினுடைய லாரி போகாமல் நிற்கும். ஏன் என்று கேட்டால் வாடகை இல்லை. உடன் இருந்த அனைவருக்கும் சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அவர் எத்தனையோ அண்டா குண்டாக்கெல்லாம் அடகு வைத்து கூட நாடகத்தினுடைய லாரியை தாட்டி விட்டிருக்கார். அப்படிப்பட்ட இந்த ஊரிலே இந்த நாடகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகிருந்துள்ள அன்னை சீன் கம்பெனி நிர்வாகி அண்ணன் பாலன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் அரசு சீன் கம்பெனி உரிமையாளர் வல்லரசு அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தது எங்களது அழைப்பினை ஏற்று வருகின்ற 11ஆம் வார்டு கவுன்சிலர் திரு கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களது நண்பர் திரு பெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ரத்னசாமி அவர்கள் பாத்திக்கட்டார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிவசாந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கிளாம்பாடி சங்கர் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு பாலாஜி கேட்ரிங்ஸ் உரிமையாளர் பாலாஜி அவர்களுக்கு நவசதி நாடாளுமன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் மன்ற கௌரவ தலைவர் மனோகரன் அவர்களுக்கு நவசக்தி நாடாளுமன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஹலோ, சரவணன் அவர்களுக்கு எங்களது நவசக்தி நாடாளுமன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு மாயவன் மன்றத்தின் மூத்த உறுப்பினர் திரு மாயவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களது அழைப்பினை ஏற்று தேவநாளில் வந்திருக்கும் திரு ஆனந்த் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இதய ரோஜா நண்பர் திரு கேடி மணி அவர்களுக்கு நவசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களது நண்பர் பீஸ்மா முருகேஷ் எங்களது நண்பர் பீஸ்மா முருகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. லக்காபுரம்
முத்தமிழ் நாடக மன்ற தலைவர் திரு குணசேகரன் அவர்களுக்கு எங்களது நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. அடுத்த சந்திரமோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. அவர் அங்கேயே இருக்கு. வந்துருச்சா பொண்ணு வந்துருச்சா துண்டு வந்துருச்சா சரி. திரு சரவணன் அவர்களுக்கு A to Z கேட்டரிங்ஸ் திரு அடுத்தபடியாக சுருதி சுப்பு நண்பர் அவர்களுக்கு எங்களது நவசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. எங்களது இன்னல் கலையெல்லாம் கலைந்து எங்களை மிக மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சுருதி சுப்பு அவர்களை வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக அரசு சீன் கம்பெனி அண்ணர் திரு வல்லரசு அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நவசக்தி நாடக மன்றத்தாரின் ஒப்பற்ற கலைப்படைப்பான கனவுகள் என்னும் நாடகம் இங்கே அரங்கேற உள்ளது. இந்த நாடகம் தொடர்ந்து அரங்கேற இந்த மாரியம்மன் அருளும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருப்பதால் தான் இந்த நாடக விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த மன்றத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு, இந்த ஊரிலே எனக்கு முத்தான 3 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 நண்பர்களே ஒருவர் இயற்கை எழுதிவிட்டார். அவர் என் அருமைக்குரிய நண்பர், இயக்குனர், சீன் கம்பெனி உரிமையாளர் திரு பீஸ்மா சீன் கம்பெனி உரிமையாளர் சக்திவேல் அவர்கள். அவரோடு எனக்கு நட்பு 2005 ஏற்பட்டது. அவரது சீன் கம்பெனியை பயன்படுத்தி பரமத்திக்கு அருகே கூனம்பட்டி என்ற ஒரு ஊரில் நாடகம் பூவும் பொட்டும் என்ற தலைப்பில் நாடகம் போடப்பட்டது. அன்றைய தினமானது இன்று போல் மழை, மதியம் வந்த மழை நள்ளிரவு 12 மணி வரை தொடர்ச்சியாக மழை செய்தது. நடுவில் எங்கேயுமே மழை நிற்கவே இல்லை. மேடையெல்லாம் நனைந்தது. அங்கே மக்கள் உட்காரக்கூட முடியாத நிலைமை இருந்தது. அந்த நிலைமையிலும் அன்றிரவு நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அந்த ஊரில் இருந்த தவிட்டு சாக்களை எல்லாம் கொண்டாந்து விட்டு மேடையை வலிச்சு விட்டு அதுக்கு பிற்பாடு நாடகத்தை நடத்த அவர் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார். அந்த இடத்துல அவர் வெறும் சீன் கம்பெனிக்காரராக இல்லாமல் ஒரு இயக்குனராகவும் ஒரு கதாசிரியராகவும் அந்த நாடகம் நடக்கணுங்கிற அக்கறையினாலும் தான் அந்த நள்ளிரவு 12 மணிக்கு மேலே கூட நாடகம் நடத்த எனக்கு ஒத்துழைப்பு தந்தார். அந்த நன்றி உணர்வு, அந்த பாச உணர்வு என்றுமே என் மனதில் நிலைத்திருக்கும். அதுபோல் என்னுடைய நண்பர் திரு அன்னை ராயன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, பேசியது பழகியது குறைவாக இருந்தாலும் நீண்ட அன்பு கொண்டவர், நெஞ்சத்தில் நிறைந்தவர். எனக்கு ஒரு நாடகம் என்னுடைய பள்ளி சூழ்நிலை காரணமாக என்னால் பள்ளியை விடுபடுத்தி விட்டு போக முடியல, ரிஹர்சலுக்கு போக முடியல. அந்த சூழ்நிலையில் கூட, நண்பா நான் ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டேன், மெயினொத்தி போய் நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். எதையும் எதிர்பார்க்காமல் வந்திருந்து எனக்காக, நான் நோட்டீஸில் பேர் கூட போடல, சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொன்னேன். அந்த பற்று பாசத்தை மதித்து எனக்காக வந்து மெயினொத்தி ஓட்டி கொடுத்து இருந்து நாடகத்தை ஓட்டி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த நண்பர்கள். இதையெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அன்பு ஒன்றுக்கு அந்த என்ன திருப்பி கைமாறு செஞ்சாலும் அந்த செயலை திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்து நான் செஞ்சால் தான் அதனுடைய அன்பினுடைய பரிமாற்றம் பூர்த்தியாகும். அந்த நிலைமையிலே இந்த உயர்ந்த உள்ளத்தோடு இருக்கின்ற இந்த மன்றத்தினருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நாடக இயக்குனர் அன்னை ராயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றேன். திரு அன்னை ராயன் அவர்களுக்கு அன்னை பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அதே போல இந்த மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கு அன்னை பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். மன்ற தலைவர்
மன்ற செயலாளர் அவர்களுக்கு திரு அன்னை பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். மன்ற செயலாளர். அடுத்தபடியாக மன்ற பொருளாளர் அவர்களுக்கு திரு அன்னை பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். நன்றி. எங்களுக்குள் இந்த கலைஞர்களுக்குள் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு வருவது உண்டு. எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இல்லாத கலைஞன் இருக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் ரஜினி ரசிகனும் இருப்பான், விஜய் ரசிகன் இருப்பான், அஜித் ரசிகன் இருப்பான். அவங்க எங்களுக்கு பிடிச்சது தான் அவங்க செய்வாங்க. ஆனால் அது ஒரு குடும்பம். அந்த மாதிரி தான் எங்களுடைய கலை குடும்பத்தில் மூத்த அண்ணன் திரு அன்னை பாலன் அவர்களுக்கும் அரங்கமைப்பு ஏற்படுத்திக் கொண்ட அன்பு சகோதரர் விக்கி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் இந்த மண்ணில் தொடர்ந்து ஆள்போல் தலைத்து அருகோல் வேண்டு என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அன்னை சென் கம்பெனி ஓனர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நண்பன் நவநீதன், எங்களுடைய நாடக உலகின் அஞ்சான் அஞ்சன் சக்திவேல் இருவரும் எங்களுடைய உற்ற தோழர்கள். அவர்களை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி எடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாருன்னா பின்னாடி நகரவே மாட்டார் பீஸ்மா சக்திவேல். நெஞ்சுரம் அவருக்கு அதிகம். ஆனால் அப்படிப்பட்ட நண்பனை நாங்கள் இழந்து இன்று அவருடைய நினைவாக நவசக்தி நாடக மன்றம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதற்கு அவர்களை சார்ந்த அனைத்து நண்பர்களும் உறுதியாக இருந்து அவர் நினைவாக 2ஆம் ஆண்டு நாடகத்தினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனது நண்பன் பீஸ்மா சக்தி அவர்களின் வாரிசு அன்பு தம்பி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஏன்னா நாங்கள் அவங்க குடும்ப நண்பர்கள். நான் என் கொடுமுடியில் இருந்ததை விட இங்கே ஊத்துக்குழியில் பயணித்த காலம்தான் அதிகம். உணவு இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு சிந்தனையில் நண்பர்களாக நாங்கள் உழவி கொண்டு இருந்தோம். இன்றைய சக்தி எடுத்து சொல்லணும்னா சக்தியினுடைய கதை அமைப்பு வலுவாக இருக்கும். ஒரு சின்ன கருத்து தான் சொல்லுவார், அதை சுற்றி நிறைய வளையங்களை உருவாக்கி கதாபாத்திரத்தை மிகவும் டிஃப்ரெண்டான முறையில் அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எங்களது அஞ்சானஞ்சன் சக்தி அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த நாடக மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் அவர்களை நினைவு கூறுகின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எங்களுடைய கலைப்பயணம் நவசக்தி நாடக மன்றத்தின் கலைப்பயணம் தொடர்ந்து நாடகத்துறையிலே பயணிக்கணும் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் இயக்குனர் SS வல்லரசு அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய அன்னை கலைக்கூடத்தின் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் இந்த மன்றம் தலை துவங்கணும் என்கிறது எங்களுடைய எண்ணங்கள். அது நீங்கள் தான் ரசிக பெருமக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த நாடக மன்றத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்கறதுக்கு ரசிக பெருமக்கள் உறுதுணை இருக்க வேண்டும். ஒவ்வொரு பொதுமக்களும் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாடகத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. வருஷம் நண்பர்களுக்காக, ஏன்னா நாடகத்துக்கு ஒரு பேர் போன ஊர் ஊத்துக்குழி. அதனுடைய நினைவாக, நண்பனின் நினைவாக நாங்கள் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். நாடகத்துறையில் நாடகங்கள் தொடர்ந்து நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கில் எப்படை வெல்லும். நீதி
प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त தம்பி வாப்பா, நல்லா இருக்கிறியா? இல்லைங்கய்யா, உங்களை பார்த்துட்டு போலான்னு.
சுகந்தி உள்ள போய் பீரோலேருந்து பணம் ஒரு 5000 எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் தம்பி வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் சௌக்கியங்க ஐயா. சரிப்பா. தம்பி, இங்கப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியெல்லாம் இருக்குப்பா. ஏங்க அவர் உங்ககிட்ட வந்து பணம் கூட கேட்கல, ஆனால் அவர் பணத்துக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்போ கரெக்டாக பணம் கொடுத்தீங்க? சுகந்தி வந்த உடனே ஒன்றும் இல்லைங்க ஐயா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னதை நீ கவனிக்கலையா? இங்கே பாருங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் பணத்துக்காக தான் வந்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அவருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பணம் கொடுத்து அமிச்சிங்க பாருங்க. உங்களை நான் புருஷனா அடைய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடே அண்ணா, இந்த மீனா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன ஆச்சு? ஏய், என்னடி பண்ற உள்ள? வாடி வெளியே. ஐயோ, பாருங்கடா, என் புது ட்ரெஸ் எடுத்து அவ போட்டுருக்கா. ஏன் மீனா, அவளுக்கு தான் அவள் ட்ரெஸ் எடுத்து போட்டால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. என்ன இதெல்லாம்? தெரியும் நீ. அப்புறம் ஏன் போட்டேன்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே? அண்ணி, என் ஃப்ரெண்டோட வீட்டில் இன்னைக்கு ஃபங்க்ஷன். நான் போட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தது, அவகிட்ட தான் புது ட்ரெஸ் இருந்தது, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். வேணும்னா சொல்லுங்க, உடனே கழட்டி கொடுத்துட்றேன். நீ போட்ட ட்ரெஸ்ஸை நான் தொட கூட மாட்டேன்டி. சரி சரி, சண்டை போடாதீங்க. எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஆமா, கார்த்தி எங்க காணா? உங்கள் தம்பி நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 1, இப்போ மணி மதியானம் 1 ஆகுது, இன்னும் எந்திரிக்கல. அண்ணா இருங்க, அவட நான் கூட்டிட்டு வரேன். அண்ணா பாவம், நீங்க 2 தங்கச்சிங்க, ஒரு தம்பியை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா பாவம், இப்போ என் அண்ணியும் கஷ்டப்படுறாங்க. பாருமா, உங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குறது இதெல்லாம் ஒன்றும் எனக்கு சுகமான சுமைகள்மா. சரி, அதான் சரண்யா போயிருக்கால, கூட்டிட்டு வந்துடுவா, கவலைப்படாதீங்க. சரிங்கண்ணா, எனக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏதோ சொல்ல வந்தீங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெறும் வயிற்றோட போகக்கூடாதுமா. போய் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சுக்கோமா. வேண்டாண்ணா, இருக்கட்டும்ண்ணா. நீ ஒரு நிமிஷம் இருமீனா. மணி மணி மணி, போய் ஒரு டம்ளர் சூட பால் கொண்டு வா. சரிங்கம்மா. ஏங்க, உங்க தம்பி கேட்டீங்க, இது என்ன உங்க தம்பி வந்துட்டாரு? கார்த்தி, இங்க வந்து பாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வயல் நடவு நடக்குது, நீ அங்க போய் இரு. என்ன, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. அண்ணா, என்னால் வயக்காட்டுக்கெல்லாம் போய் வெயிலெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்கண்ணா. ஓ, கலெக்டர் வேலை காலி இருக்குது, அதை போய் பார்க்குறீங்களா? ஏங்க, கொழுந்தனார் நல்லா படிச்சிருக்காரு, அவர் போய் வயக்காட்டுல என்ன வேலை செய்வாரு? என்னத்தான் படிச்சு கிழிச்சா? ஒழுங்கா படிக்காம காலேஜ் போய் கண்ட காலி பசங்களை சேர்ந்துட்டு ஊரை சுத்துறது, இருந்து அனுப்புற பணத்தை எல்லாம் வெட்டியை செலவு பண்ணிட்டு இப்படி ஊதாரித்தனம் வந்து நிக்கிறேன். உன் ஃபிளாஷ்பேக் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு. பேசாம இரு, நானும் ரொம்ப கடுப்பா இருக்கிறேன். அண்ணா விடுங்கண்ணா, காலங்கத்தாலே தம்பி திட்டாதீங்க, பாவம் அவன். அண்ணா, அவன் இருமிட்டே வந்து பாலை கொடுப்பான், அதை நான் குடிக்கணுமா? என்னதான் வேலைக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான். மீனா, என்னது இது? இப்படியே நடந்துக்குவ?
இங்க பாரு, நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போவ. அங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அங்க இந்த மாதிரி செல்லுபடி ஆகாது. அப்ப என்ன பண்ணுவ? டைவர்ஸ் பண்ணுவேன். என்ன பேச்சு பேசுற நீ? ஏய், இங்க பார், இனிமே ஒழுங்கா வேலை பார்க்கல அவ்வளவுதான். நீ நோய் நொடியோட வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவ, அத நான் சாப்பிடணும்பா. இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்ட மரியாதை கேட்டுரும். போடா. அண்ணா, தங்கச்சிங்களுக்கெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. ஒருத்தி சுத்தக்காரி, இன்னொருத்தி தான் பொருளெல்லாம் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவ. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியலண்ணா. ஏய், இது வரைக்கும் எங்களால எங்க அண்ணனுக்கு எந்த கெட்ட பேரும் வந்ததில்லை. ஒன்னால வராம பாத்துக்கோ, அது போதும். சரி சரி, ஏய் வாடி, என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம். ஓ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? வாடி போலாம். வரப்படியா போ. ஏய், சண்டை கூட போங்கடி. அண்ணா, நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வரேங்கண்ணா. சரிப்பா சுகந்தி, ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும், நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு அது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு இப்படி இருக்கிறாங்களே நினைக்கும் போது தான் எனக்கு கோபமாக வருது. இங்க பாருங்க, அவங்க 3 பேரும் பெருசாயிட்டாங்களே தவிர இன்னும் குழந்தைத்தனமா இருக்காங்க. நம்ம போக போக சொல்லி புரிய வச்சா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி, ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. உங்க கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி, வாசப்பூவில் தேனே வண்ணனிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது, மஞ்சள் பூசும் பஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி. சித்திரை கூட வாடை வீசும் மார்கழி. மாதம் தேடி பார்த்து காதல் பூக்காது, நீரை மீனும் சேர ஊரை கேட்காது. பருவராகம் பாட புதிய கோலம் போட, ஆதி அந்தம் அனைத்தும் சொந்தம் நீங்காது கூடும்போது, மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி, வாசப்பூவின் தேனே வண்ணனிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாது பாயும் போது, மஞ்சள் பூசும்
கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினாள் ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினாள் கால்கள் போகும் மாமன் பின்னோடு மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி பூவில் தேனே வண்ணனிலாவே மானே கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி புலிப்பால் வேணும்னா புளியவே கொண்டு வந்து நிறுத்துறது நீ ஒருத்தன் தான். பார்த்துக்கிட்டு தான் வான்னு சொன்னேன், இழுத்துக்கிட்டே வந்துட்டிய. முதலாளி, நாம் கொடுத்த பணத்துக்கு வட்டியும் தர மாட்டேங்கிறான், அசலை கேட்டாலும் வாய்க்குப்படி வந்து தீர்த்துறான். அதனால தான் இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏடா உயிர் மேடம் இதோ பார், உங்ககிட்ட வாங்கினது 1 லட்சம் பணம் தான். உனக்கு வட்டி மாலும் சேர்த்து 3 லட்சம் கொடுத்துட்டேன். இன்னமும் ஏன் என்னை போட்டு சித்திரவதை பண்ற? உங்க காரியம் காலை பிடிச்சி கெஞ்சி பணம் கேட்பீங்க, அதை கேட்க வந்தா தர மாட்டீங்களோ? உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்ததுக்கு யார் காரணம் எனக்கு தெரியும். அந்த பழனிசாமி இருக்கிற தைரியத்தில் நீங்களா இத்தனை ஆடுறீங்க. இங்க பார், எண்ணி 10 நாள்ல பணம் வரல உன் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடும். முதலாளி, ஊமையா இருந்தவனங்களா இப்படி பேசுறதுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுதா? வா தம்பி, எங்க போயிட்டு வர? வர்ற வழியில ஒரு பெரியவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருண்ணா. அவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து முதலுதவி செஞ்சுட்டு வரேன். சமூக சேவை, சமூக சேவைக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? எவங்க எக்கட்டு போட நமக்கு என்னடா? தேவையில்லாத வேலை. தம்பி, இந்த ஊர்ல உங்க ஒன்னனை எவனுமே மதிக்கிறது இல்ல. நீங்க மட்டும் ஏன் தம்பி அடுத்தவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க? மதிப்பு மரியாதை எல்லாம் நம்ம மற்றவங்க நடந்த பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். அப்படி என்னடா நான் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன்? அந்த பழனிசாமியை விட நான் என்னடா குறைஞ்சவன்? ஏய், எல்லா விஷயத்திலையும் நான் அவங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கான நேரம் நெருங்கிட்டே இருக்குது. வர்ற தேர்தல் நாளைக்கு பூச்சாட்டு பேசுவானுங்கல்ல, அந்த அன்னைக்கு நானா அவனான்னு பார்த்துறேன். மற்றவங்க நல்லது பண்ணலாம் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருக்க பழகிங்க. பழனிசாமி அண்ணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரு வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. ஏண்டா எச்சு பால் கொடுத்த வளர்ந்த நீ எனக்கு சொல்றியா? எனக்கு ஆகாத எவனா இருந்தாலும் சரி, அவன் உனக்கு ஆகாதவனா இருக்கணும். இல்ல தம்பின்னு பார்க்க மாட்டேன், அறுத்துருவேன். தம்பி,
முதலாளி கோபமாக இருக்கிறாரு, உள்ளே போங்க, காலையில் பேசிக்கலாம். கவிதா, கவிதா, இங்க கொஞ்சம் வாமா. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் பத்திரமா இரு. ஆமாப்பா, நான் வீட்டில் பத்திரமா இருந்தா காட்டு வேலையில யார் பார்ப்பாங்க? அதனால நான் தோட்டத்து வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வரேன். ஏமா, நீ படித்த பொண்ணு, கௌரவம் பார்க்காம தோட்டத்து வேலை செய்யணும்னு சொல்கிறேன். எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா. அப்பா, படிப்புங்கிறது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். அதுக்காக நான் ரொம்ப படித்தவன், காட்டு வேலை பார்க்க மாட்டேன், வீட்டு வேலை செய்ய மாட்டேன், கிராமத்தில் வாழவே மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. நான் என்றைக்குமே உங்களுக்கு உதவியாக இருப்பேன். கவிதா, எனக்கு பையன் இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டேன். அடுத்த நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடுத்த ஜென்மத்திலையுமே நீ தான் எனக்கு மகளாக பிறக்கணும். அப்பா, நீங்கள் மட்டும் என்ன மற்ற அப்பாங்களை போல இல்லாமல் என் கூட ஒரு நல்ல நண்பனாக பழகுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா வேணும்? சரி சரி, நீங்கள் சீக்கிரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. சரிப்பா. பட்டம் கட்டியே பொழப்பு வீணாக போயிட மாட்டேங்க. நான் எப்போ தான் டெய்லர் ஆகிறது? டேய், என்ன புலம்புற? உனக்கு ஒழுங்கா ஷர்ட்டுக்கே பட்டன் கட்ட தெரியாது, ஜாக்கெட்டுக்கு ஊக்குவத்து தெரியாது. ஏண்டா அதுக்குள்ள உனக்கு டெய்லர் ஆகும் நினைப்பா? நினப்பு தானே பொழப்பு கிடைக்குது. ஏயா டெய்லராக இருக்கிற நீயே இந்த கடைக்கு ஓனராக நினைக்கிறப்பா, நான் டெய்லராக கூடாதா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை காக்கா. ஆமாம், அந்த கடைக்கு ஓனான்னு ஒரு சொல்லிட்டு இருப்பானே, அவன் எங்கேயா போனா? ஆளையும் காணா, ஒன்னையும் காணா. கழுவு கட்டா குட்டிச்சவர் நம்ம கடையை நீக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் போய் டாஸ்மாக் கடையில் லைனில் நிற்பார். ஓ, அங்கே போயிடறா. ஒரு ஓட்டை வாங்கி கட்டி சாப்பிட்டு இனிமேல் தான் வருவான். என்னடா கட்டிங் கிட்டிங் ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு? முதலாளி வணக்கம் முதலாளி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதலாளி. அவன் பேண்ட் ஷர்ட்டில் எப்படி கட்டிங் பண்ணுறது கேட்டுட்டு இருந்தான். அதை பற்றி தான் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி தொலையார. ஆமாம் முதலாளி. இவனுக்கா? ஆமாம் முதலாளி. இவனுக்கு கண்ணாடி போட்டே கண்ணு தெரிய மாட்டேங்குது, தைச்சு ஊக்கி தைச்சிக்கிட்டே இருக்கான். முதலாளி பொம்பளை வந்தால் மட்டும் அப்படியே பார்க்கணும் முதலாளி. அது நீ யோகிய மாதிரி பேசாதடா, நீ பார்க்க முடிய ஆளுதான். யோ, ஜாக்கெட் தைக்கணும். ஆமா, இங்க டைலர் யாரு? நான் தான் டெய்லர். டேய், நான் ஓனர். ஆமா, என்ன தைக்கணும்? ஏயா ஜாக்கெட் தான் தைக்கணும். ஜாக்கெட்டா தைச்சிட்டா போகுது. நான் இந்த கடைக்கு ஓனர், இவன் டெய்லர். அங்க நிக்கிறான் கண்ணாடி போட்டு, அவன் காஜா பாய். அப்படியா? இந்தாயா, இது ஜாக்கெட் பிட்டு, இது அளவு ப்ளவுஸ். எது அளவு ஜாக்கெட்? அது எதுக்கு? யோ, அருவிகிட்ட மூதேவி, அளவு ப்ளவுஸ் எதுக்கே தருவாங்க? கரெக்டா தைக்கணும், அதுக்காக தான். அளவு ஜாக்கெட்டில் அளவெடுத்து தைக்கிறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. எங்கள் முதலாளி இருக்காரு, பொம்பளைகளை பார்த்தா அளவு
அளவெடுக்காம விடவே மாட்டார். அளவு எடுத்ததை எங்கள் டெய்லர்கிட்ட கொடுப்பாரு, அவரு தெப்பாரு. நீ என்ன பண்ணுவ? நான் ஊக்கு தான் வைப்பேன், வேற என்ன பண்ணிட்டு. ஆமா, ஜாக்கெட் எப்போ தைச்சு தருவீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் தங்கம். நல்லா ஐயோ, இருக்கா? தங்கமா? தங்க விக்கிற விலைக்கு உன்னை யாராவது தூக்கிட்டு வேற போறாங்க. இருடா, பதட்டப்படாதடா, பார்த்து கொஞ்சம் பத்திரமா இரு. பேசிட்டே இருக்காங்க முதலாளி. இந்தாங்க அளவு எடுங்க. பேசிட்டே இருக்கு. ஐயோ, சீக்கிரமா எடியா. ஏய் டைலரு, நோட் பண்ணிக்கோ. கையோட இறக்கம் 10. கையோட ரொம்ப கம்மியா இருக்கு முதலாளி. உதுகாது, எவ்வளவு பெருசா இருக்கு. ஐயோ, முடியல அளவு எடுக்காது முதலாளி. அளவு எடுங்க. முதுகோட அளவு 42. தங்கம் அப்படி முன்னாடி திரும்பு. அளவு எடுக்கதான். அளவு எடுக்க தைக்க முடியும். நான் எப்படி தைக்க முடியும்? முன்னாடி 32. முன்னாடி 32. முதலாளி, இடுப்பளவு நீ எடுக்கவே இல்லையே, எப்படி தைக்கிறது நானு? ஐயோ, என்னையா பண்ற? சீ. இடுப்போட அளவு எவ்வளவு முதலாளி? அது எப்பறான சொல்லிட்டோம். சொல்லு முதலாளி. அளவு குத்து மதிப்பா சொல்ல போனா ஒரு 33 இருக்கும். இது என்ன இடுப்பு சிறுசா இருக்குது? 33 ஒரு இடுப்பாது? ஐயோ, ஆமா, ஜாக்கெட் எப்ப தருவீங்க? எப்பயா தருவீங்க? எங்க டெய்லரு ஒரு ஜாக்கெட்டு பெட்டியே 3 மணி நேரம் வெட்டி தேப்பேன். எப்படி ஒரு வாரம் ஆகும்? போயிட்டு வா. என்னது, ஒரு வாரமா? எங்க ஓனர் இல்லாதப்ப வா. இங்க வாமா. ஏற்கனவே நிறைய பேர் ஜாக்கெட் கொடுத்ததெல்லாம் வார் வாங்கி போட்டு அப்படியே வச்சிருக்க. கீழே அடிக்க வச்சிருக்கிற தைச்சு முடிச்சுட்டு உன் ஜாக்கெட் பொறுமையா எடுத்து நிதானமா தைச்சு தரேன். சரியா? இங்க பாரியா, நான் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு வருவேன். ஜாக்கெட் இல்ல, நீங்க டவுசர் இருக்காது, ஜாக்கிரதை. டவுசர் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா உள்ள என்ன பண்ணுங்க? வாங்கப்பா. ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிஞ்சுதாப்பா? சரி, கை கால் முகம் கொஞ்சம் அழிச்சிட்டா சாப்பிடலாம். பசிக்குதுப்பா. அப்பா ஒரு நிமிஷம். இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். உள்ள சாமி ரூமில் வச்சுட்டு வாப்பா. பசிக்குது, சாப்பிடலாம். ஏப்பா நான் இருந்தா விதவிதமாக சமைக்கிறீங்க. நான் எங்கே வெளியூர் போயிட்டுனா நீங்கள் சமைக்கிறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்கப்பா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எதுக்குப்பா அவ? நான் மட்டும் இல்லைப்பா, எல்லா அப்பாவும் அம்மாவும் தான் மகனுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க வாழ்க்கையை நினச்சே வாழ்கிறாங்க. இதில் நான் மட்டும் என்ன பெசலாப்பா? இல்லைப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி இந்த உலகத்தில் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அம்மா இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா என்னோட வாழ்க்கை வீணா போயிருமேனே, நான் தான் உலகம் எனக்கே வாழ்றீங்கப்பா. ராஜா, எனக்கும் வயசாகிட்டே இருக்கு. காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு என் மருமகளை பார்க்கணுன்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அப்பா வாங்குற சம்பளத்தை எல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுக்குள்ள பெரிய வீடு கட்டிக்கலாம். போகிற ஒரு சொகுசான கார் வாங்கிட்டு அப்புறம் கல்யாணத்து பேசுங்கம்மாப்பா. ராஜா, பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பின்னாடி தான் சிரிப்பே நினச்சா வாழ்க்கையில் சிரிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி தான் காரு, பங்களா, பணம் இதெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னா காலம் காத்துட்டு இருக்காது. எந்தெந்த வயசில் எது எது நடக்கணுமோ அது நடக்கணும். அதுக்காக கல்யாணத்தை தள்ளி பண்ணக்கூடாதுப்பா. ஐயோ அப்பா, நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேசிகிட்டே இருப்பீங்க. சரி, கூடி சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ மழை காலம் பாரு, மழை வந்தால் இருமல் வரும், வெயில் அடித்தா எல்லாம் சரியாக போயிடும்பா. இல்லைப்பா, நம்ம போய் டாக்டர் செக் பண்ணதலாமா? ஒரு சாதாரண இருமலுக்கு போய் டாக்டர்கிட்ட யாராச்சும் போவாங்களா? நம்ம வீட்டிலையே
ஒரு சுடுதண்ணியோ இல்லை ஒரு ஆட்டுக்கால் சூப்பு இல்லைண்ணா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு குடிச்சா எல்லாம் சரியாக போயிடும். பாப்பா பசிக்குது. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஒன்றா சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாப்பிடலாம். என்ன பண்ணலாம்? சாப்பிட்டே போகலாம். பாப்பா ஓகே போப்பா. கேட்ட கேள்விக்கு பதிலே என்ன வரல? இல்ல என் மேல ஏதாவது உனக்கு கோவமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி. காயத்ரி, நீ எவ்வளவு அழகு தெரியுமா? இந்த அழக பார்த்து ரசிச்சா மட்டும் போதுமா காயத்ரி? நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தப்பா? உங்கள் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? நீங்கள் போய் எனக்காக ஏங்கி தவிக்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை மன்னிச்சிடுங்க. காயத்ரி, மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா உன்னை மறக்கிறேங்கிறது என் உயிரே போனாலும் அது முடியாது காயத்ரி. ஐயோ, நானே ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என்னை தனியாக வர்றீங்களா ப்ளீஸ்? உனக்கு டைம் தரேன், நல்லா யோசி, ஒரு நல்ல முடிவா எடு. முடிவுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். வரேன். என்ன காயத்ரி, அந்த பணக்கார சுரேஷ் என்ன சொல்லிட்டு போறான்? அவரோட ஆசைக்கு என்ன விலை பேசிட்டு போறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவ உன்னோட அழகுல மயங்கிட்டான். நீயும் நானும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னா அதுக்கு பணம் ரொம்ப அவசியம். அது இந்த சுரேஷ் மூலமா கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன மகன் சொல்றீங்க? உனக்கு எதுவும் புரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் மட்டும்தான். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் உன்னை நெருங்கி வந்துட்டான். கனவுலையும் தேட முடியாத பணம் தேடி வருது. சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா பெரும் பணக்காரி ஆயிரு. மோகன், நீ என்ன காதலிக்கிறியா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறியா? கூல் டவுன் காயத்ரி, கூல் டவுன். நான் வந்து அந்த சுரேஷை காதலிக்க சொல்லல, காதலிக்கிற மாதிரி நடின்னு தான் சொல்றேன். முடியாது, முடியாது, என்னால முடியவே முடியாது. இந்த நடிப்புக்கு சம்பளமா ஒரு 40 லட்சமோ 50 லட்சமோ கிடைக்க போகுது. அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா நாம சந்தோஷமா வாழலாம். அந்த சுரேஷை விட்டு நீ விலகி வந்தீன்னா போதும். அது மட்டும் இல்லை, நாம வாழணும்னு நினைக்கிற ஆடம்பர வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப தேவை. அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும்னா ஒன்று கொலை பண்ணணும், இல்லை கொள்ளையடிக்கணும். அது என்னால் முடியாது. நீயும் நானும் வேலைக்கு போய் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா உனக்கு ஒரு 10,000, எனக்கு ஒரு 5,000 சம்பளம். அதை வச்சுட்டு நாம் நினைக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. நாங்கள் சுரேஷை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்கிறேன். நல்லா யோசனை பண்ணி உன்னோட முடிவை சொல். மோகன், நான் ஒன்றை நம்பி தான் வந்தேன். இப்பவும் ஒன்றை நம்பியே போகிறேன். வாழ்க்கையில குழப்பம் இருக்கலாம் காயத்ரி, வாழ்க்கையில தான் குழப்பமே இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ நான் உறுதியா சொல்றேன், என்னைக்கும் நீதான் என்னோட காதலி. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நீதான் என்னோட காதலி. இது போதும் மோகன், எனக்கு இது போதும். நீ யார் கூட வேணாலும் சொன்னாலும் நான் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா பணம் பணம்னு அலையிற, கடைசியில பணத்துக்காக என்னையே பணையம் வைக்கிற, அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல. பரவாயில்ல, எனக்கும் உன்னை விட்டா வேற யாரும் இல்லையே. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். போதுமா? சுரேஷுக்கு முதல்ல ஒரு ஃபோன் பண்ண, உங்க விருப்பம்
குடும்பத்துக்கு சம்மதம் சொல்லு. ஏன் காயத்ரி, ஏன் தயங்குற? அதாவது அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இதெல்லாம் தப்புன்னு தோணலையா? தப்பா? தப்பான்னு நினைச்சா தான் தப்பு. தப்பா நினைக்கலைன்னா அது தப்பே கிடையாது. உனக்கு ஒன்றும் புரியலையா? தப்பா நினைக்கவே கூடாது. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. அதாவது நீ யாரு கூட வேணாலும் பேசலாம், பழகலாம். நீ எதை செஞ்சாலும் உன் மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு எனக்கு உண்மையா இருந்தா அதுவே போதும். மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இவைகள் தாங்க வேண்டும். மங்கை கொஞ்சம் சாய்ந்தால் என் மார்பில் தாங்க வேண்டும். உன்னில் என்னை தேட வேண்டும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்ணாயா, கருமை கொண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. முத்தமழை ராஜா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. கோச்சு கதை செல்லம். ஆமாம் ஆமாம், சாருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் வேலையை வெளியூர் போகிறதுக்கு எல்லாம் டைம் இருக்கும். ஆனால் என்ன வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் சார் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. என்ன பண்றது மீனா? காதலுக்காக கடமை செய்யாமல் இருக்க முடியுமா? என்னோட வாழ்க்கை உரிஞ்சா நான் உன்னிட்டு வந்து பொண்ணு கேட்க முடியும். இங்கே பாருங்க, எங்கள் அண்ணனுக்கு என்னோட விருப்பம் தான் முக்கியம். என் அண்ணன், என் அண்ணி, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரும் ஏன் விருப்பத்துக்கு மாறா ஒரு நாளும் நடந்துக்கவே மாட்டாங்க. அதனால தாராளமா நீங்க வந்து எங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்கலாம். மீனா, எங்க அப்பாவை சீக்கிரமே எனக்கு கல்யாணம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அப்புறம் என்ன, நீங்க போய் இந்த ஊர் பழனிசாமியோட தங்கச்சி மீனாவை தான் காதலிக்கிறேன்னு உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஐயையோ, எனக்கு பயமா இருக்கப்பா. எங்க அப்பாட்ட போய் எப்படி நம்ம காதலை சொல்றது, நான் எப்படி உங்க அண்ணன் முன்னாடி வந்து நிக்கிறதுன்னு நினைச்சாவே எனக்கு தலையெல்லாம் சுத்துறதுக்குறேன்னு. சுத்தம் அதெல்லாம் என்னை காதலிச்சு ஏன் கூட ஊர் சுத்தும் போது அந்த பயம் இருந்திருக்கணும். காதலிக்கும் போது உன்னோட அழகு எங்க அப்பா முகம், உங்க அண்ணன் முகம்லாம் வந்து வந்து போறத பார்த்தா அப்பாப்பா. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னோட விருப்பம் தான் என் குடும்பத்தோட விருப்பமும். எங்க அண்ணன் கிட்டயோ என் அண்ணிக்கிட்டயோ சொல்லி உங்க அப்பாவை வந்து பார்க்க சொல்றேன். ஓகேவா? அப்படியா? நம்ம கல்யாண விஷயம் இவ்வளவு ஈஸியா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இங்க பாருங்க, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். நீங்களும் ஏன் நம்பிக்கைக்கு மாறா ஒரு நாளும் நடந்துக்கிட்டதே இல்லை. எனக்கு என்ன ஆசையா என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் காதலிச்சோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒன்றா சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. ஆமா மீனா, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான்.
நீ எனக்கு மனைவி மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமலாக இருக்கணும். எங்கள் குடும்ப குத்து விளக்க நீ தான் வழி நடத்தணும். இங்க பாருங்க, நீங்க எதிர்பார்க்குற வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. காதல் காதல் டிங்கா, கண்ணில் மின்னல் டிங்கா, பாடல் பாடல் டிங்கா, அள்ளும் துள்ளும் டிங்கா. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. யாரும் பார்த்ததில்லை. நானும் கொஞ்சம் போட வேண்டும் சோதனை சோதனை. அன்பு முத்தங்களிட்ட சத்தம், ஆசை பொங்கும் டிங்டாங், நெஞ்சில் நெஞ்சம் மஞ்சம் கொள்ளும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. காதல் காதல் டிங்கா, கண்ணில் மின்னல் டிங்கா, பாடல் பாடல் டிங்கா, அள்ளும் துள்ளும் டிங்கா. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. சாயும் போது வானை மண்ணில் பார்த்தேன். நீயும் நானும் சேரும் போது கோடையும் மார்கழி. வார்த்தை பேச நேரம் ஏது கூந்தலில் பாய்விரி. எங்கு பட்டாலும் இன்பநாதம், டிங்கடிங்கடிங்கடா என்றும் தீராது நெஞ்சில் வேகம். டிங்கடிங்கடிங்கடா, அங்கும் இங்கும் டிங்டாங், சொர்க்கம் தங்கும் டிங்டாங். உந்தன் சேவை எந்தன் தேவை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது,